சந்நியாசம், சந்நியாசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை போய் நிறைய பேர் தேடி தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன, சன்னியாசியை போகிறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாவே, ஒரு சந்நியாசம் போகிறாங்க அப்படின்னா, இந்த பொருளுலக வாழ்க்கையில், இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு விலகி ஒரு தனிப்பட்ட ஒரு பயிற்சிக்காக போய் அப்படியே இருந்துருவாங்க. அதுதான் சந்நியாசம். ஆன்மீகம் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வேற. பொருளுலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீகம் கற்றுக்கலாம். ஆன்மீகங்கிறது பொதுப்படையானது. இந்த பிரபஞ்சத்தை உணர்வது, ஆன்மாவை உணர்வது, வாழ்க்கையை மாற்றிக்கிறது, லைஃப் ஸ்டைலில் ஒரு ஆன்மீக பாதையாக இருந்துக்கிறது தான் ஆன்மீகம். சந்நியாசம் அப்படிங்கிறது தனிப்பட்ட காவி ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா? அந்த காவி ஆடைகளை அணியும் போது இந்த பொருளுலக வாழ்க்கை ஒரு விட்டு விலகி இருக்கிறதுக்கான ஒரு உடை. அதனால் அந்த உடையை போடுறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்லும் போடலாம். அதனால் அந்த சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் செய்யாமல், ஒருவேளை திருமணம் செய்திருந்தாலும் அதை திருமண வாழ்க்கையை விட்டுட்டு வெளியேறி தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு ஆன்மீகத்தை தேடி போகிறது சந்நியாசம். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டே, குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு கற்றுக்கிற விஷயம் தான் ஆன்மீகம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சன்னியாசமாக போயிடுவாங்க, ஆன்மீகத்துக்கு போன இந்த இளைஞர்கள் எல்லாம் சன்னியாசி ஆயிடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளே அப்படி தான் சொன்னாங்க. ஆன்மீகம்னு போய் அப்படியே போயிடுவானாட்டிருக்கு, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவானாட்டிருக்குன்ட்டு. குடும்பங்கிறது நமக்கான பொறுப்புங்க. நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கர்ம வினை, அதுதான் கர்மா. அவர்களோடு இருந்து கொண்டே நம்ம இந்த செயல்களை செய்யலாம். எல்லாருமே பெரும்பாலான மகான்கள் சித்தர்கள்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. புத்தரே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தவர் தான். ஏதோ ஒரு தேடலில் தான் அவர் அந்த பயிற்சிக்காக சன்னியாசமாக போய் அதை கற்றுக்கிட்டு திரும்பவும் அவர் வீடு திரும்பி வந்தார். ஸோ அதனால் இங்கே எல்லாமே குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மகானாகவோ இருந்துக்கிட்டு நிறைய மகான்கள் நீங்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது ஆன்மீகம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தனியாக உட்காரது ஆன்மீகம் கிடையாது. இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இது ஒரு ஆன்மீகமாக கற்றுக்கிறது. எல்லாருமே காவியோட போட்டவங்க எல்லாம் சித்தர்கள், ருத்ராஜம் போட்டவங்களாம் சித்தர்கள், மகான்கள். ஒரு ஜபமாலை போட்டவங்க எல்லாமே ஆன்மீகவாதிகள். ஒரு தொப்பி அணிந்து ஒரு விஷயம் செய்கிறவங்க மட்டுமே அப்படி கிடையாது. ஆன்மீக உடைகளை போட்டுக்கிட்டு மேலோட்டமாக தன்னை ஏமாற்றிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உள்நிலையில் மாறணுங்க. உள்நிலையில் மக்களாக கலந்து இருக்கிற சித்தர்கள், மகான்கள், யோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிறத பயப்பட தேவையில்லை. இன்றைய உலகத்தை இருக்கிறவங்க நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையை கற்றுக்கிறதுங்க. நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், இந்த பூமி எதுக்கு, நம்ம ஏன் இங்கே வந்தோம், எதுக்கு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஆன்மீக எதுக்கு இதெல்லாம் இருக்குது, நம்ம ஆன்மானா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, ஏன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறது தாங்க ஆன்மீகம். சந்நியாசம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு பயிற்சி செய்யணும், நான் ஒரு யோகா பயிற்சி செய்யணும், நான் இறைவன் அடையிறதா என்னோட இலக்குன்னு சொல்லி தனித்து தன்னை விலக்கி பொருளோட எனக்கு வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், விலகி போய் இருக்கிறது தான் சந்நியாசம். ஸோ அதனால் சன்னியாச தீட்சை எடுத்தவங்க தான் அதை செய்வாங்க. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தீட்சை முறை இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அது குரு சார்ந்து போயிடுவாங்க. அந்த குரு கரெக்டாக அதை வழி நடத்துவார். அதனால் எல்லாரையும் குழப்பிக்காதீங்க. சன்னியாசிகள் வேற, யோகிகள் வேற, மகான்கள் வேற, சித்தர்கள் வேற, அகோரிகள் வேற, ஒவ்வொருத்தரும் வேற 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 நோக்கத்தில் இருக்கிறாங்க, வேற வேற செயல்கள் செய்கிறாங்க. எல்லாம் ஒட்டுக்கா போட்டு பிணைஞ்சி வச்சுக்காதீங்க. புரியாமல் இருக்காதீங்க. மதவாதிகள் வேற, ஆன்மீகவாதிகள் வேற. மதம்ங்கிறது ஒரு பயிற்சிக்காக வச்சிருக்கிறது. அது ஒரு பயிற்சி. அதுக்குள்ளே இருந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். ஆனால் ஆன்மீகம் தான் உலகளவில் இருக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கற்றுக்கிறது மதம். ஒரு வேதங்களை மட்டுமே படிச்சுட்டு அப்படியே இருக்கிறது. அதை தாண்டி இருக்கிறதே நீங்கள் கற்றுக்கணுமா இல்லையா? வேதங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்காக தான், ஆத்ம வளர்ச்சிக்காக தான். ஆனால் அதுக்குள்ளேயும் நின்றக்கூடாதுல்ல. அதை தாண்டி இருக்கிறது ஆன்மீகம். ஸோ ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பயிற்சி செய்வது, ஆன்மாவை உணர்வது, நமக்குள்ள இருக்கும் இறைவனை உணர்வது. இதுதான் ஆன்மீகம். ஆனால் குழப்பிக்க வேண்டாம். ஆன்மீகம் வேறு, மதம் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சந்நியாசம் போகிறதுங்கிறது தனிப்பட்ட விருப்பம். அவங்க அந்த பொருளுலக வாழ்க்கையிலேருந்து விலகிடுவாங்க. உணவு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க, பயிற்சி நிறைய செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போய் இருப்பாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க, யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க, அவங்க பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போயிடுவாங்க. கடவுள் பணி செய்கிறவங்க நிறைய மகான்கள், சித்தர்கள் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் வழி நடத்துவாங்க, நம்ம வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்படி பார்த்தா ஏசு கிறிஸ்து பேசாமலே இருந்திருக்கலாமே, புத்தரும் பேசாமே இருந்திருக்கலாமே. அவர் சீடர்களாக சில பேர் சன்னியாச வாழ்க்கையை எடுத்தவங்களுக்கு தான் அவங்க தீட்சை கொடுத்து வச்சுருப்பாங்க. வேண்டாங்கிறவங்க பொருளுலக வாழ்க்கையிலே இருந்துக்கிட்டு பயணிப்பாங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிற சோசியல் மீடியா நிறைய இளைஞர்கள் ஆன்மீகத்தை அழகாக நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வேறு விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். யார் சரியாக செய்கிறாங்க, சரியாக செய்யலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பகுப்பாய்வு செய்து பொறுமையாக இது பண்ணுங்கள். உடனே அவங்கள புறக்கணிக்கிறது, தவறாக பேசுறது, ஆன்மீகம்னாவே வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க. இந்த இருக்கிற
குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்மீகம்னு பயப்படுறீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இயற்கையை, பிரபஞ்சத்தை, இறைவனை உணர்வது தான் ஆன்மீகம். அதை தாண்டி நாம் வந்து ஒரு பயிற்சி எடுக்கணும், நான் அதுக்குள்ளேயே இருக்கணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது, எனக்கு சரியான ஒரு பயிற்சி செய்யறதுக்கான உணவுகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போறவங்க தான் சன்னியாசிகள். அதில் லயத்து இருப்பாங்க, அதுலேயே இருப்பாங்க, ஒரு போதை மாதிரி அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த பயிற்சியை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆற்றல் வந்துக்கிட்டு இருக்கும், அந்த ஆற்றல்லே இருப்பாங்க. அதுதான் சன்னியாசிகள். அவங்கள பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுப்பாங்க சில பேர். எனக்கு அலங்காரம் தேவையில்லை, அழகு தேவையில்லை, எல்லாமே எனக்கு தேவையில்லை, இந்த உடலுங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு போயிடுவாங்க. சித்தர்களும் அப்படித்தான். ஸோ அது சில நேரம் பொருள் உலக வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த உடைகளை போட்டுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ அதனால் பயப்படாதீங்க. சன்னியாசி ஆகார் சொல்கிறேன்னா, சாமியார் ஆக்காரனா அப்படிலாம் கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, பொருளாதார அளவு முன்னேறதுக்கு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதுதான் ஆன்மீகம். அது புரியாமல் இருக்கிறீங்க. ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறீங்க. அது கோயில் குளங்கள் போகிறது இதெல்லாமே வந்து ஒரு பயிற்சி தான். கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்கணும். அங்கே போய் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை சொன்னால் கடவுளுக்கு தெரியாதா, எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உயரணும், நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடையணும், நல்லா இருக்கணும், கர்ம வினைகள் குறையணும், எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேறணுங்கிறது தான் ஆன்மீகம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெளிவடையணுங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன். நன்றி. நல்லது.